த ஹிந்துவின் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மோடு த ஹிந்து நாளிதழின் சீனியர் அசோசியேட் எடிட்டர் டி ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நிதிநிலை குறித்த ஒரு பார்வையை அவர் முன்வைக்கவிருக்கிறார். அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அதை பற்றிய ஒரு முதல் பார்வை என்ன? அதாவது இந்த நிதிநிலை அறிக்கையில் பிரமாதமான ஒரு அறிவிப்புகள் ஒன்றும் இல்லை. அதை பற்றி ஆனால் அது நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. ஏனென்றால் நிதி நிலைமை அப்பாறு இருக்கிறது. அவங்களுடைய வெள்ளை அறிக்கை, அதுக்கு பிறகு மின்சார வாரியம் அந்த இதை பற்றியான வெள்ளை அறிக்கை, அதனால் அவங்களுக்கு அதிகமான அதாவது ஒன்றும் பெரிய நிதி நிலைமை ரொம்ப ஒன்றும் எந்த பெரிய இதில் ஒரு சௌகரியமான ஒரு நிலையில் இல்லைங்கிறது தெரியும். அதனால் இந்த நிதிநிலை அறிக்கை பெரிய அறிவிப்புகள், ஒரு திட்டங்கள் பிரமாதமாக இருக்கிற மாதிரி ஒன்றும் சொல்லலை. ஒரு சில நல்ல அம்சங்கள் இருக்கின்றன, அதை நாம் மறுக்கலை. பட் அதை விட நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, எவ்வாறு இவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எவ்வாறு அந்த நிதி மேலாண்மையை செய்யப்போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரோட் மேப்பு இல்லாட்டா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது இருக்குமாக்குன்னு பார்த்தேன். அது மாதிரி எதுவுமே இல்லை. மற்றபடி அதை தவிர கொள்கை முடிவுகளாக கொள்கை முடிவுகள் எவ்வாறு அவர்கள் எடுத்து சொல்வார்கள், எந்தெந்த துறைகளில் அவங்க அதை முன்னேற்றணும்னு பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஏதாவது அம்சங்கள் இருக்குமான்னு பார்த்தோம். அந்த மாதிரியும் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு சில இது பார்த்திங்கன்னா, இந்த பள்ளி இதில் அவர் காமராஜர் அந்த பள்ளி இதை சொல்லியிருக்காரு. ஓகே, ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸு அது சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல முன்னெடுப்பு. அப்புறம் அந்த 11ஆம் கிளாஸ் பசங்களுக்கு இது பைசைக்கிள் வித் ஹெல்மெட்டு, வாட்டர் பாட்டில். ஓகே, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஏஐ பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஸ்கூல் பசங்களில் 1 hour அந்த இது சொல்கிறாங்க, எக்ஸசைஸு, பிடி, அதெல்லாம் காலங்காலமாக இருந்தது தான், மாறிடுச்சு. ஆனால் அதில் எனக்கு என்னென்னா, அவங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அதை நாங்கள் கட்டாயப்படுத்த போகிறோன்றாங்க. அது எல்லா பள்ளிகளுக்குமே கட்டாயப்படுத்தணும். அதனால் அவங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிகள்லேயும் அந்த குழந்தைகள் அந்த இதை செய்யணுங்கிறது தான் நம்ம இது. அப்புறம் அந்த பப்ளிக் லைப்ரரிஸை டிஜிட்டல் ஹப்பாலாம் ஆக்க போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருநெல்வேலி, தூத்துக்குடியை கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இந்த இதில் கொஞ்சம் செய்கிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு பிறகு இன்னொரு அம்சம் சொல்லி விடுறேன். அப்புறம் இந்த ட்ரை போர்ட்டு, அதாவது ஆந்திராவில் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ட்ரை போர்ட்டுன்னா அந்த கான்செப்ட் கொஞ்சம் புதுசு. அதாவது இப்போ நீங்கள் உள்நாட்டில் போர்ட்டுங்கிறது துறைமுகம் கடலோரமாக தான் இருக்கும். இது என்னென்னா உள்ஊரமாக இருக்கும். சேலத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரை ட்ரை போர்ட்டுனா அங்கே நீங்கள் கஸ்டம்ஸ் அங்கே வாங்கிட்டு, ஓகே, அந்த துறைமுகத்தில் என்ன செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அங்கே செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அதை அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போடுவாங்க. இதில் என்ன ஆகுறதுன்னா, அது கொஞ்சம் காஸ்ட்டு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, அந்த போர்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இதனால் செய்யக்கூடிய நடவடிக்கைகள்னால காலதாமதம் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாகுது. ஸோ இது ஆந்திராவில் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீ சிட்டியை அவங்க ட்ரை போர்ட்டுன்ற. ஸோ அந்த மாதிரி இதையும் இவங்க இங்கே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல முன்னெடுப்பு. இந்த மாதிரி சில அம்சங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிக்கத்தக்க அறிவிப்புகளோ இல்லாட்டா அந்த மாதிரியான முன்னெடுப்புகளோ ஒன்றும் இல்லை. இப்போது இந்த அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பல முக்கியமான திட்டங்களை அவங்க செயல்படுத்துவோன்னு சொன்னாங்க. குறிப்பாக உரிமை தொகையை 2500 ரூபாய் அளவுக்கு உயர்த்துவது, அதை பற்றியெல்லாம் எந்த அறிவிப்பும் இதில் இல்லை. ஆமாம், அது எதிர்பார்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கின்றன. ஏன்னா அதிகமாக்கிவிட்டு இந்த அரசு, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதில் நீங்கள் இந்த 2500 கோடின்னு ஆக்கிறதெல்லாம் தற்பொழுதைக்கு சாத்தியமில்லை. அது இப்போ இன்றைக்கு பேசும்பொழுது நிதியமைச்சரும் சரி ஒரு இடத்துல சொல்கிறாரு, 2-3 ஆண்டுகள் நடக்கும் அப்படின்றாரு நிதி நிலைமை சீராவதற்கு. ஒரு நிதி செயலாளர் இன்னும் கொஞ்சம் காலம் கூட ஆகலான்ற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒரு 1000-2500 ஆக்க முடியும்? அதுக்கு பிறகு 6 சிலிண்டர் கொடுக்கறது, இல்லாட்டா அனைவருக்கும் இதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் நடக்கக்கூடிய காரியங்களாக இல்லை. ஆனால் இதில் நீங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் நீங்கள் நடைமுறைப்படுத்துவதே நான் விமர்சிக்க மாட்டேன். ஆனால் அது யாருக்கு சென்றடைய வேண்டும் என்பது இருக்கிறது. 1.3 கோடி பயனாளிகள் இருக்கிறார்கள் மகளிர் தொகை திட்டத்தில்.
அத்தனை பேருக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2500 இப்போ பெருக்கி பாருங்கள், அப்போனா எங்கேயோ ஃபிகர் போகும். எல்லோருக்கும் எல்லா விதமான நலத்திட்டங்கள்ங்கிறது வந்து தேவையில்லை என்று நினைக்கின்றேன். அதனால் கரப்ஷன், அதனால் அதாவது மற்றவங்களுக்கு நீங்கள் தேவையான இடங்களுக்கு தேவையான துறைகளுக்கு நம்ம பணம் செலவழிக்க முடியாதபடி இந்த மாதிரியான நலத்திட்டங்களில் அதிகமான பணத்தை செலவழித்து அதனால் மக்களுக்கு கஷ்டம். ஏன்னா நான் வந்து இப்போது நீங்கள் ஒரே ஒரு இப்போது பொது சுகாதாரம் வந்து அவர்கள் வந்து அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு துறை. இப்போ நீங்கள் அந்த இதுக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க, இது அமௌண்ட்டெல்லாம் கொடுக்க போகிறாரு, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இதெல்லாம் கொடுக்குறீங்க, அதாவது பண்ணி அரசு மருத்துவமனைகளில் அதெல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்பொழுது தனியார் மருத்துவமனைகளில் பிரசவம் பார்க்குறதுங்கிறது ஈவன் பொருளாதார ரீதியில் நலிந்தவர்கள் கூட அவர்கள் போகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் சராசரியாக எனக்கு தெரிந்தவரை கடன் வாங்குகிறாங்க. இப்போ இந்த கடன் வாங்குவதை நிறுத்த முடிந்தால், அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் பொது மருத்துவமனைகள் பற்றி அது நல்லா தரத்தை உயர்த்தி அது மீது நம்பிக்கை எடுத்துட்டிங்கன்னா, அந்த 1 லேக்லேருந்து 2 லேக் 2 லட்சம் வாங்குறான் பாருங்கள், கடன் வாங்குறான் பாருங்கள், அதை நீங்கள் குறைக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து நேரடியாக பணத்தை கொடுப்பதுங்கிறது வந்து ஒரு சில வரைக்கும் தான் அது. பட் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பொது சுகாதாரத்தில் கொஞ்சம் கவனம் இன்னும் அதிகமாக செலுத்தினாங்கன்னா அது மக்களுக்கு இன்னும் பலனளிக்கும். எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா, கல்விக்கு செய்திருக்கக்கூடிய ஒதுக்கீடு வந்து கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டால் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக அந்த வருவாய் பற்றாக்குறையை வந்து நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்கணும். ஸோ அது கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்கணுன்னா எந்த துறைக்கெல்லாம் அதிகமாக பணம் கொடுத்துருந்தோமோ அந்த துறையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு பொதுவாக ஒரு உத்தரவு சென்று இருக்கும். ஓகே, அது மூலமாக அவங்க செய்திருப்பார்கள்ட்டு தான் நினைக்கிறேன். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த தொகை வந்து ஊதியம் கொடுப்பதும் அப்புறம் அந்த ஓய்வூதியம் கொடுக்கறது அதில் தான் போகுமே தவிர, நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் கட்டுறதோ ஸ்கூலுக்கு இது பண்ணுறதோ எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப தொகையாக இருக்கும். அதனால் அது என்னை பொறுத்தவரையில் அது குறைவு வந்து அதுவே ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அது தேவையில்லை. ஓகே, அது பின்ன ஒரு 1000-2000 கோடி குறைந்தால் இன்னும் இது ஆட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் எதற்காக செலவழிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சேலரி, வேஜஸ் அண்டு பென்ஷனுக்கு தான் இவங்க முக்கால்வாசி அமௌண்ட்டு போக போகிறது. இல்லை, இப்போது பல திட்டங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பொது சுகாதாரத்துறைக்கு தேவையான கவனம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இந்த 8 கிராம் தங்க நாணயம், பட்டுப்புடவை கொடுப்பது, அந்த திட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஒரு புதிய அரசு தன்னுடைய முதலாவது நிதிநிலை அறிக்கையில் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை முன்னெடுத்து செல்வது அப்படிங்கிறது சரியாக இருக்குமா? என்னை பொறுத்தவரையில் தேவையில்லாத திட்டங்கள் இவையெல்லாம். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு உறுதிமொழி தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, அதுக்காக இப்போ தேர்தலில் இப்போ என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தீங்களா எல்லாத்தையுமே நடத்துகிறீங்களா? நாங்கள் ஏதோ செஞ்சதாக இருக்க வேண்டும், ஏதோ ஒன்று துவக்கியதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயத்துக்காக செய்கிறாங்க. ஓகே, ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த வாக்குறுதிகளை எல்லாம் கேட்டு அதுக்காக மக்கள் ஓட்டு போடலை, அவர் விஜயோட முகத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் முகத்தை போட்டாங்கல்ல, அப்படி என்றால் நீங்கள் சீர்திருத்தங்கள் செய்யுங்கள் என்று நான் சொல்வேன். இந்த அரசுக்கு ஆதரவாக பேசுகின்றவர்கள் உயரதிகாரிகள் உட்பட ஓகே அங்கே மாதிரி கேட்கும் பொழுது அவங்க வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க. இல்லை பொலிட்டிக்கலாக அவங்க செஞ்சாகணும். என்ன செஞ்சாகணும்? நான் சொன்னேன், இப்போ ஒரு கட்டுப்படுத்தி இருக்கப்பட வேண்டும் என்றால் எங்களால் இப்போ கேளுப்பா, எனக்கு வந்து சேலரி கொடுக்கறது, இதை கொடுக்கறது, பென்ஷனை கொடுக்கறது, வட்டி கட்டுறது, இதுவே எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. இதுதான் நான் செய்ய முடியும். இருக்கின்ற நலத்திட்டங்களை நான் தொடர்ந்து செய்வேன். இனிமேல் எந்த புதிதாக எந்த பழுவும் நான் எடுத்துக்க தயாராக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில நலத்திட்டங்களை நிறுத்துங்கள் என்று கூட நான் சொல்வேன். அதனால் ஒன்றும் இதுவாகிட போகிறதில்ல. முதல்ல நீங்கள் நிலைமையை சீராக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய நிதி நிலைமை நன்றாகிவிட்டால் சந்தோஷம், அதில் ஒன்றும் நீங்கள் செய்யுங்க போங்க. ஆனாலும் நான் என்ன சொல்வேன்னா, நலத்திட்டங்கள் என்ற பெயரில் சகட்டு மேனிக்கு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கொடுப்பது என்பது ஒரு பொறுப்பான அரசு மட்டுமல்ல, பொறுப்பான ஒரு இதில் ஒரு அரசியல் தலைவர்களுக்கும் அது அழகல்ல. இந்த பட்ஜெட்டோட நம்பர்ஸை பற்றி வந்தால் வருவாய் பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. எப்போ நிதி பற்றாக்குறையை விட வருவாய் பற்றாக்குறை என்ன அளவுக்கு இருக்குங்கிறது
அந்த பட்ஜெட்டோட ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்ப்பாங்க. நீங்கள் இந்த 48,000 கோடி அப்படிங்கிற அளவை வந்து என்னவாக கருது? அதாவது மொத்த வருவாய் வருவினங்களில் ஓகே ரெவென்யூ டெஃபிசிட் வந்து இப்போது ஒரு 14% இருக்கிறது. முன்னெல்லாம் வந்து அதிகமாக இருந்தது. ஓகே, ஒரு காலத்தில் வந்து 16% இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2024-25 16% இருந்தது. அதற்கு பிறகு 25-26 பார்த்தீங்கன்னா 22.35%. இப்பொழுது நாங்கள் அதை 14% குறைக்கிறோம். போக 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 குறைந்து வரும் அப்படின்னு சொல்கின்றார்கள். ஓகே, அது என்றால் அவங்க வருவினங்களை வந்து அதிகப்படுத்த போகிறோம், நாங்கள் ஊழலை கட்டுப்படுத்துவோம், அந்த ஊழல் இது இருக்கு இல்லையா, லீக்கேஜஸ் எங்கெல்லாம் வந்து ஒழுகி இருக்கிறதோ அந்த ஒழுகலெல்லாம் நாங்கள் பூசி சமன்படுத்தி நாங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வர்றதுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது நம்ம போக போக தான் தெரியும். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நலத்திட்டங்களை வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்திட்டீங்கன்னா இந்த வருவாய் பற்றாக்குறையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஓகே, ஆனால் அதில் கை வைப்பதற்கு ஏதோ காரணங்கள், அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் தயங்குகிறார்கள். இது வந்து இந்த ஆட்சி என்று இல்லை, இதுக்கு முந்தைய ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி, காலங்காலமாக அதுதான் இருந்து வருகிறது. இந்த ஆட்சி இவர்கள் வந்து சில காரியங்களை தைரியமாக செய்யலாம், செய்வதற்கான இதில் இருக்காங்க. ஓகே, அரசியலுக்கு புதியது, பெரும்பாலானவர்கள் அரசியலுக்கு புதியது. ஓகே, அதனால் வந்து இவர்களுக்கு ஒன்றும் வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்றும் இல்லை. அதனால் வந்து ஒரு சீர்திருத்தங்கள் செய்வதில், சீரமைப்பதில் வந்து இவங்களுக்கு இருக்கின்ற சுதந்திரம் திமுகவுக்கோ அஇஅதிமுகவோ இருக்க முடியாது. ஏனென்றால் அதனால் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வதாக தெரியவில்லை. இவர்களும் திமுக அஇஅதிமுக எவ்வாறு ஆட்சியில் இருந்த பொழுது என்னெல்லாம் கணக்கு போட்டிருந்தாங்களோ அதே கணக்கு போட்டு தான் செய்கிறாங்க. இதே போக்கு தொடர்மையானால் வரப்போகின்ற 5 ஆண்டுகளிலும் இதே மாதிரி தான். பெரிய எந்த விதமான ஒரு மிகப்பெரிய திட்டங்களோ இதுவோ இருக்க போவதில்லை. மிஞ்சி போனால் அந்த இன்னும் அதிகமாக கடன் வாங்கி நீங்கள் வந்து நலத்திட்டங்களை வந்து விரிவுபடுத்த போகிறாங்களே தவிர, இந்த கேபிட்டல் இது சொல்கிறாங்களே அது செஞ்சு இல்லாட்டா வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பெருசாக ஏதோ இருக்கும் வரும், பட் பெரிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான அளவிற்கு வருமா என்பது ரொம்ப ரொம்ப சந்தேகம். நீங்கள் நிதி பற்றாக்குறையும் கவனிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1.21 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட மத்திய அரசு வகுத்த அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆமாம், அது அந்த அளவுக்கு இப்போ 3% சொன்னால் 3% அளவுக்கு நிதி பற்றாக்குறையை வச்சுக்கிறதுங்கிறது சரிதானா? அதாவது 3% அதிகபட்சமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து அந்த அதிகபட்சத்துக்குள்ளே இருக்கிறது, அதாவது நீங்கள் 3%னா 3% தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது 2.5% வச்சுருந்தாலும் நல்லது தான், 2% வச்சுருந்தாலும் நல்லது தான். ஆனால் அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் நீங்கள் அந்த அடிப்படையில் இந்த கடன் வாங்கிகிட்டே இருக்கிறது, அதோடு இல்லாமல் நீங்கள் நலத்திட்டங்களை சகட்டு மேனி கொடுக்கறது, அதனால் ஒன்றும் ஒரு பெரிய நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கேபிட்டல் இதுவே பார்த்தீங்கன்னா அது நிரந்தர முதலீட்டு செலவினங்கள் பார்த்தீங்கன்னா அது பெரிய அதிகரிப்பே இல்லாமல் அப்படியே இருந்துட்டுருக்கு. மிஞ்சி போனால் ஒரு 30,000-40,000 கோடி வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அதனால் நீங்கள் வந்து இதையே முக்கியமாக போய்டுறது. உங்களுக்கு இந்த செலவே வந்து அன்றாடத்துக்கு நீங்கள் வந்து நிர்வாகத்தை நடத்த வைக்கிறதுக்காக செலவிடுங்கள அதுவே வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கும் பொழுது இது வந்து நீங்கள் அதனால் அந்த நிதி பற்றாக்குறை வந்து ஏதோ கட்டுப்படுத்தி ஏதோ ஓரளவுக்கு வைத்திருக்கிறார்கள். ஓகே, அது 3%க்குள்ளே வைத்திருக்கிறதுங்கிறது ஓகே, அது ஒரு ஆறுதலான விஷயமே தவிர அது ஒன்றும் ஒரு பிரமாதமாக அதை ஒரு சாதனையாக நாம் கருத முடியாது. இப்போது கடந்த திமுக ஆட்சியை பற்றி தமிழக வெற்றி கழகம் சில விஷயங்களை சொன்னாங்க. என்னன்னா அதிகமாக கடன் வாங்குகிறார்கள், அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே விமர்சனத்தை அதற்கு முந்தி இருந்த அதிமுக அரசு மீது திமுகவும் வைத்தது. ஆனால் இப்போ இன்னைக்கு பட்ஜெட் பார்த்தோம்னா இவங்களும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்குவதாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், 1,73,000 கோடி. அதாவது நீங்கள் 1,73,000 வந்து 52 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 சொச்சம், ஒரு வாரத்துக்கு 3,000 கோடிக்கு மேலேயே வருது வாரத்துக்கு. அதாவது எனக்கு தெரிந்து எடப்பாடி இருந்த சமயமும் சரி, அதற்கு பிறகு ஸ்டாலின் வந்த முதல் ஆண்டு, அதுக்கு ஒரு ஆண்டு வரையும் சரி,
அப்பொழுது அவர்கள் நிதி செயலாளர்கள் என்ன கணக்கு வைத்தார்கள் என்றால், வருடத்தில் 52 வாரங்கள், அதில் 7 வாரங்கள் கடன் வாங்கா வாரங்கள் என்று முதல்லையே அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால் 45 வாரத்துக்குள்ளே தான் நம்ம எவ்வளவு கடன் வாங்கணுமோ அதை கடன் வாங்கணும். அதுவும் வந்து வாரத்திற்கு 2000 கோடி தான் வாங்கணும் அப்படின்னு வைத்தார்கள். அதனால் 45 × 2 90,000 கோடி. அவர்கள் சொன்னார்கள் அந்த 1 லேக்கு அதை நம்ம தாண்டக்கூடாது, ஒரு சைக்கலாஜிக்கல் பேரியராக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் அவர்கள் ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே தளர்ந்து விட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடித்து விட்றாங்க. இன்றைக்கி வந்து 1.73 லட்சம் கோடி அளவிற்கு வாங்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இப்போவே ஒரு 20,000 கோடிக்கு இது வாங்கியிருக்கிறதாக சொல்கிறார்கள். அதனால் நீங்கள் வந்து எதற்காக வாங்குகிறோம் என்று பார்த்தீங்கன்னா, கடைசியில் திருப்பி இந்த வருவாய் செலவினங்களுக்காக தான் நம்ம செய்ய போகிறோம். அது வந்து எந்த விதத்துலேயும் இதுவாக இல்லை. அதாவது இரண்டாவது வந்து இந்த அரசாவது என்னை பொறுத்தவரையில் ஒன்றை மனதிற்குள் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து நீங்கள் தென் மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல வந்து சந்திரசேகர் ராவ் அவர் அள்ளி கொடுத்தாரு. ஆனால் 2023 தேர்தலில் தோற்றார். ஓகே, அது எப்படி? காங்கிரஸ் வந்து இடைத்தேர்தல்களில் அந்த 2023 பொது தேர்தலுக்கு முன் நடைபெற்ற 3 இடைத்தேர்தல்களில் டெபாசிட்டே இழந்திருந்தது. டெபாசிட் 3 இடைத்தேர்தல்களில் தொடர்ந்து இழந்த காங்கிரஸிடம் அவர் ஆட்சியை இழக்கிறார். நீங்கள் அள்ளி கொடுத்தீங்க நலத்திட்டங்கள் என்ற பேர் வழியில், ஏதோ மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சி. அது இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி அடுத்தது ஜெகன்மோகன் ரெட்டி 2024 அவரும் வந்து அடிச்சு விடு. இவர் சந்திரசேகர் ராவா நான் அவருக்கு ஏட்டிக்கு போட்டியாக பண்ணி அவர் பண்ணுற அவர் அடித்து அள்ளி வாங்கி கொடுத்தார். நம்மளது நீங்கள் கேரளாவிலையும் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடும் எடுத்துக்கோங்க. 2 இதுவும் வந்து இந்த நலத்திட்டங்கள் என்று நம்ம ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி அதை அதாவது அவர்கள் வந்து சந்திரசேகர் ராவ் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிறகாவது 2 வருடங்கள் இருந்தன. அந்த 2 வருடங்களில் நம்ம இல்லை அதனால் ஒன்றும் ஆகிடப்போகிறது இல்லைன்னு நினச்சிக்கணும். இல்லை, அவங்களும் அதே ட்ராக்கில் போனாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நலத்திட்டங்களை நீங்கள் வந்து எவ்வாறாக சிறப்பாக செயல்படுத்தினாலும், அதில் எந்த விதமான ஓட்டை உடசல் இல்லாமல் செலுத்தாலும் கூட அதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பதில்லை பொது தேர்தலில். அதுக்காக உங்களை தோற்கடிப்பதற்கும் அவர்கள் தயங்கப் போவதில்லை. அதை நம்ம வந்து குளத்தூரில் அவர் ஸ்டாலினுக்கு நேர்ந்த இதை நம்மளுக்கு பார்த்துட்டோம், கதியை பார்த்துட்டோம். அதனால் இவங்க வந்து அதே ட்ராக்கில் போனாங்கன்னா தமிழ்நாட்டில் பெரிய ஒரு முன்னேற்றமோ வளர்ச்சியோ இருக்க போவதில்லை. அதனால் அது அவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றன வேண்டும், செய்ய வேண்டும். மிக்க நன்றி சார். இந்த பட்ஜெட் பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை அளித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி.